2026ல எது தெரியுங்களா பெரிய ரிஸ்க்? ஒரு ஸ்டேபிள் ஜாப்ல இருக்கிறது. நான் நம்ப முடியலையா? நான் உங்களுக்கு ப்ரூவ் பண்ணி காட்டுறேன். ஒரே ஒரு கேள்வி உங்களை கேட்கறேன். உங்க அம்மா அப்பா கிட்ட சக்சஸ் என்னன்னு கேட்டா என்ன சொல்லுவாங்க? நல்லா படிக்கணும், டிகிரி வாங்கணும், நல்ல கம்பெனில வேலை வாங்கிக்கணும், எவ்ரி 2 வீக்ஸ்ல சேலரி வரும், 65 இயர்ஸ்ல ரிட்டையர்ட் ஆகணும், அது முடியும் போது கோல்டு வாட்ச் கொடுப்பாங்க முடிஞ்சா. அதுதான் அந்த டீல். ஆனா அந்த டீல் டிக்கெட்ஸ் வரைக்கும் தான் ஒர்க் ஆச்சு. ஆனா யாருமே சொல்லாத ஒரு விஷயம் என்னன்னா, அந்த டீல் எப்பவோ காலி ஆயிடுச்சு. அதை இன்னும் ஃபிகர் அவுட் பண்ணாதவங்க தான் வாழ்க்கையில மிகப்பெரிய பினான்சியல் ரிஸ்க் எடுக்கிறாங்க. ஆனா அவங்க என்னவோ சேஃபா ப்ளே பண்றோம்னு நினைச்சிட்டு இருப்பாங்க. இந்த வீடியோல நான் உங்களுக்கு எப்படிலாம் ஒரு ஸ்டேபிள் ஜாப் உங்களோட வெல்த்தை டெஸ்ட்ராய் பண்றதுன்னு காட்டுறேன். ஏன் ஒரே ஒரு எம்ப்ளாயரு, ஏன் ஒரே ஒரு இன்கம், ஒரே ஒரு கரியர் பார்த்து 2026ல பிசினஸ் பண்றதை விட, கிரிப்டோ கரன்சில இன்வெஸ்ட் பண்றதை விட, நாளைக்கே ஜாப் குவிட் பண்றதை விட அதிகமான ரிஸ்க் அப்படின்னு நான் இதுல சொல்ல போறேன். இது உங்களோட மணி பத்தியும் ஒர்க்கை பத்தியும் யோசிக்கிற விதத்தையே மாத்திடும். ஸ்டேபிள் ஜாப்னு சொல்றோம், அது எப்படி இருக்கும்? ஃபுல் டைம் அப்படி இல்லைன்னா பெனிஃபிட் இருக்கும். 3 வருஷம் 5 வருஷம் ஒருவேளை 10 வருஷம் நீங்க அங்க ஒர்க் பண்ணிருப்பீங்க. மேனேஜர் உங்களை ரொம்ப லைக் பண்ணுவாரு, ஆனுவல் ரிவ்யூ வரும், மேபி 3% சேலரி கிடைக்கும், உங்களுக்கு சேஃபா ஃபீல் ஆகும். ப்ராப்ளம் என்னன்னா, இந்த சேஃப் ஃபீலிங் உங்களோடது இல்லை, அது உங்களோட எம்ப்ளாயரோடது. அவங்க உங்களை சேஃபா ஃபீல் பண்ண விடுறதுனால மட்டும்தான் நீங்க சேஃபா ஃபீல் பண்றீங்க. அவங்களோட குவார்டர்லி நம்பர் பேடா இருந்துச்சுன்னா, ஒரு புதுசா சிஇஓ வந்தா ஒரு ஏஐ டூல் உங்களோட வேலையை பாதியா கட் பண்ணுச்சுன்னா அந்த சேஃப்டி எல்லாமே போச்சு, ஓவர் நைட்ல எல்லாமே போச்சு. இது உண்மையாவே நடந்ததுங்க. 2022ல இருந்து 2025 வரைக்கும் 6 lakhsக்கு மேல டெக் ஒர்க்கர்ஸ் எல்லாமே லேட் ஆஃப் ஆயிட்டாங்க. கூகுள், அமேசான், மைக்ரோசாஃப்ட், மெட்டா மாதிரி கம்பெனிஸ்ல இருக்கவங்க அவங்க எல்லாம் ஃபெயிலிங் கம்பெனில வேலையா பார்த்தாங்க. அவங்க எல்லாம் பெரிய பெரிய கம்பெனில வேலை பார்த்தாங்க. இன்னொரு முக்கியமான விஷயம், ஒரு 11 நிமிஷம் மீட்டிங்லயே எல்லாமே முடிஞ்சு போயிடுச்சு. ஆனா இதுல வேர்ஸ்ட் பார்ட் என்னன்னு தெரியுமா? அவங்க சேலரி மட்டும் போல, ஐடென்டிட்டி போச்சு, நெட்வொர்க் போச்சு, கான்ஃபிடன்ஸ் போச்சு. ஏன்னா எல்லாத்தையுமே ஒரே எம்ப்ளாயர், ஒரே இன்கம், ஒரே ஸ்கில் செட் கீழே ஒரு பேஸ்கெட்ல சேவிச்சு வச்சிருந்தாங்க. அந்த பேஸ்கெட் கீழே உடஞ்சி எல்லாமே விழிஞ்சு போச்சு. ரியல் ஸ்டெபிலிட்டி என்னன்னு தெரியுமா? அது உங்களோட எம்ப்ளாயர் சொல்றது இல்ல, அது நீங்களே உங்களுக்காக பில்டு பண்ணிக்கிறது. சரி, ஏன் 2026 ஸ்பெசிபிக்கலி டிஃப்ரெண்ட்? 3 காரணம் இருக்குங்க. முதல் த்ரெட், 5 வருஷம் முன்னாடி இந்த ஸ்கேல்ல அது எக்ஸிஸ்டே பண்ணல. ஃபர்ஸ்ட், ஆட்டோமேஷன், ஏஐ ஆட்டோமேஷன். எல்லாருமே நினைச்சாங்க ரொபாட்டிக்ஸ் வந்துச்சுன்னா ஃபேக்டரியோட ஜாப்ஸ் தான் போகும் அப்படின்னு நினைச்சாங்க. ப்ளூ காலர் ஒர்க்கு, மேனுவல் லேபரு, அதுதான் கடைசி வரையும் போயிட்டு இருக்கும்னு நினைச்சிட்டே இருந்தாங்க. ஆனா ஆக்சுவலா என்ன ஆச்சு தெரியுமா? ஏஐ வந்த உடனே ஃபர்ஸ்ட் ஒயிட் காலர் ஜாபை தான் தூக்குச்சு. கான்ட்ராக்ட் ரிவ்யூ பண்ற லாயர்ஸ், பேசிக் ஃபைலிங் பண்ற அக்கௌண்டன்ட், கஸ்டமர் சப்போர்ட் டீம்ஸ், பாய்லர் பிளேட் கோட் எழுதுற கோடர்ஸ், ஃபர்ஸ்ட் டிராஃப்ட் எழுதுற மார்க்கெட்டர்ஸ், இமேஜ் ஸ்கிரீன் பண்ற ரேடியாலஜிஸ்ட், எல்லாருக்குமே பிரச்சனை வந்துருச்சு. கோல்ட்மேன் சாக்ஸ்ல ஒரு ரிப்போர்ட் சொன்னாங்க, வேர்ல்டு வைட்ல 30 crore பீப்புளுக்கு வேலையே போக போகுது பார்ஷியலா, அப்படின்னா எல்லாமே இந்த ஃபுல் ஆட்டோமேஷன் ஆகும் அப்படின்னு சொல்றாங்க. 50 வருஷத்துல இல்ல, நெக்ஸ்ட் டிகேட்ல. ரொம்பவும் ரிஸ்க்ல இருக்க ஜாப்ஸ், பிசிக்கல் பிரசன்ட் இருக்கணும்னு இல்லாதவதான். இன்ஃபர்மேஷன் ப்ராசஸ் பண்றது, ரூல்ஸ் ஃபாலோ பண்றது, எக்ஸாக்ட்லி வாட் மோஸ்ட் ஸ்டேபிள் ஜாப்ஸ் ஆர். அதாவது எதெல்லாம் நம்ம ஸ்டேபிள் ஜாப் நினைக்கிறோமோ அது எல்லாமே காலியாக போகுதுன்னு சொல்றாங்க. முன்னாடி எம்ப்ளாயருக்கும் எம்ப்ளாய்க்கும் நடுவில் ஒரு சோஷியல் கான்ட்ராக்ட் இருந்துச்சு. நீங்க கஷ்டப்பட்டு வேலை செஞ்சீங்கன்னா நாங்க உங்களை கவனிச்சுக்கோன்னு சொல்லுவாங்க. பென்ஷன், பெனிஃபிட், ஜாப் செக்யூரிட்டி, அந்த கான்ட்ராக்ட்லாம் இப்ப கிழிச்சு போட்டாச்சு. இப்பெல்லாம் கம்பெனிஸ் ஷேர் ஹோல்டர்ஸ் கிட்ட தான் லாயலா இருக்காங்க, உங்ககிட்ட கிடையாது. ஸ்டாக் பிரைஸ் ப்ரொடெக்ட் ஆகணும்னா ஹெட் கவுண்ட் கட் ஆகும். நம்ம தான் ஃபேமிலின்னு எம்ப்ளாயர் சொல்லி 2020ல இருந்து 2025 வரைக்கும் thousands ஆஃப் எம்ப்ளாயீஸை ஒரு 48 hours நோட்டீஸ் கொடுத்து இமெயில் மூலியமாவே லே ஆஃப் பண்ணிட்டாங்க. லாயல்ட்டின்றது எப்பவுமே ஒன் சைட் தான். இப்பதான் எல்லாருக்கும் அதை பத்தி புரியுது. 1985 எல்லாம் நீங்க கத்துக்கிட்ட ஒரு ஸ்கில் உங்களோட என்டையர் கரியரை காப்பாத்தி வச்சிருக்கோம். 2020ல மேபி 10 வருஷமா இருந்தது. இன்னைக்கு உங்களோட ஸ்கில்ஸ் 18 months தான் வேலிடு. ப்ரொஃபஷனல் நாலேஜோட ஹாஃப் லைஃப்ஸ் கொலாப்ஸ் ஆயிட்டே இருக்கு. 3 வருஷம் முன்னாடி இருந்த சேம் ஸ்கில்ல ரிலை பண்ணிட்டு இருந்தீங்கன்னா யூஆர் ஆல்ரெடி ஃபாலிங் பிஹைண்ட். இன்னும் உங்களுக்கு அதை பத்தி தெரியல, அவ்வளவுதான். நீங்க ஒரே ஒரு வேலையில இருந்தீங்கன்னா அந்த ஜாப் போனா என்ன ஆகும்னு யோசிச்சு பாத்தீங்களா?
உங்களோட 100% சேலரியில தான் நீங்க வந்து எல்லாத்தையுமே கவனிச்சுட்டு இருக்கீங்க. அந்த ஒரு வேலை போயிடுச்சுன்னா ஒரே நாள்ல நீங்க ஜீரோக்கு போயிடுவீங்க. அந்த சென்டென்ஸுக்கு வந்து பாத்தீங்கன்னா மென்மையான வெர்ஷன் எதுவுமே கிடையாது. அதே நேரத்துல உங்களோட மார்கேஜ் பேமெண்ட்டும் போகாது, கார் பேமெண்ட்டும் போகாது, பிள்ளைங்களோட ஸ்கூல் ஃபீஸும் கட்ட முடியாது. உங்களோட என்டையர் ஃபைனான்சியல் லைஃப் ஒரே ஒரு பாயிண்ட்ல தான் நீங்க சேவ் பண்ணி வச்சுட்டு இருக்கீங்க. இது ஏன் உடையுது, அது ஏன் அந்த மாதிரின்னு நிறைய பேர் கேள்வி கேட்கறதே இல்லை. என்கிட்ட எமர்ஜென்சி ஃபண்ட் இருக்கு, 3 மாசம் சேவிங்ஸ் தாக்கு பிடிக்கும் அப்படின்னு நீங்க சொல்றீங்க. அதெல்லாம் கரெக்ட் தான். ஆனா 2024 to 2025 ஜாப் மார்க்கெட் ரியாலிட்டி பாத்தீங்கன்னா ஒயிட் காலர் ப்ரொஃபஷனலுக்கு ஆவரேஜ் ஜாப் சர்ச் எடுத்துக்கிறது 4 to 7 months. ஃபைனான்ஸ், லா, சீனியர் மேனேஜ்மெண்ட் ப்ரொஃபஷனலுக்கு வேலை தேடுறதுக்கு 1 வருஷம் வரையும் ஆயிடுது. உங்களோட 3 months பஃபர் 7 month ஜாப் சர்ச்சை கவர் பண்ணாது. 4வது மாசத்துல இருந்து பேனிக் ஆரம்பிச்சிடும். அவ்வளவுதான் வித்தியாசம். இப்போ மல்டிபிள் இன்கம் சோர்ஸ் உள்ளவங்களை பத்தி நம்ம கம்பேர் பண்ணி பார்த்தோம்னா, ஒரு ஃப்ரீலான்ஸ் கிளையண்ட், ஒரு டிஜிட்டல் ப்ராடக்ட், டிவிடெண்ட்ஸ் தரும் ஸ்மால் இன்வெஸ்ட்மெண்ட் போர்ட்ஃபோலியோ, அவங்க ஜாப் போனாலும் ஹர்ட் ஆகும், ஆனா ஜீரோக்கு போக மாட்டாங்க. ஒருவேளை மாசம் 70,000ல இருந்து 30,000 ருபீஸுக்கு டிராப் ஆகலாம், பெயினா தான் இருக்கும், ஆனா கேட்டாஸ்ட்ரோபிக் கிடையாது. அவங்க கிட்ட டைம் இருக்கு, ஆப்ஷன்ஸ் இருக்கு, அடுத்த மூவ் பத்தி பிக்கியா யோசிக்கலாம். ஒரே இன்கம்ன்றது ஃபினான்ஷியல் கான்சென்ட்ரேஷன் ரிஸ்க். ஒரே ஒரு ஸ்டாக்ல எல்லாத்தையுமே போடாதீங்கன்னு எல்லா இன்வெஸ்டருக்குமே தெரியும். ஆனா ஒரே ஒரு எம்ப்ளாயர் கிட்ட எல்லாத்தையும் கொடுத்துட்டு செக்யூரிட்டின்னு சொல்றோம். ஏன்? இங்க கொஞ்சம் கஷ்டமான விஷயத்தை பத்தி பேசுவோம், சைக்கலாஜிக்கல் டைமென்ஷன். ஏன்னா இதுதான் கொஞ்சம் டேஞ்சரஸ்னு பாட்டுன்னு நான் நினைக்கிறேன். கம்ஃபர்டபுள் ஜாப்ல பல வருஷங்கள் இருந்துட்டா மனசுல ஒரு விஷயம் இருக்கும், உன்னோட ரிஸ்க் டாலரன்ஸ் சுருங்கி இருக்கும், ஆம்பிஷன் கம்ப்ரஸ் ஆயிருக்கும். என்ன பாசிபிள்ன்றதை விட நம்ம என்ன பண்ண முடியும்ன்றதுலயே நீங்க யோசிச்சுட்டு இருப்பீங்க. வளர்வதற்கு உன்னோட மேனேஜர் கிட்ட, கம்பெனி கிட்ட பர்மிஷன் கேட்க நீங்க ஆரம்பிச்சிருப்பீங்க. இது இல்லைன்னா நான் என்ன பண்ணிருப்பேன் அப்படின்ற ஒரு பெரிய கேள்விய கேட்காமயே விட்டுருப்பீங்க. இதுக்கு கம்ஃபர்ட் ட்ராப்னு சொல்லுவாங்க. அதுக்கு கண்ணுக்கு தெரியாது, நாப் ஆகும் வரும். நான் ஏன் இந்த ஸ்டேபிள் ஜாப் டேஞ்சர்னு இவ்வளவு ஸ்ட்ராங்கா சொல்றேன்னு யோசிச்சிருக்கீங்களா? ஏன்னா இது உங்களை ஒரு கம்ஃபர்ட் ஜோன்லயே வச்சுன்னு இருக்கும். இந்த கம்ஃபர்ட் ஜோன் சொல்ற ஒரு சாஃப்ட் குஷன் உங்களை தூங்க வச்சிடும். மாசம் ஃபர்ஸ்ட் ஆனா நம்ம வேலை செஞ்சாலும் செய்யாவிட்டாலும் சேலரி வந்துடும் நினைக்கிற அந்த செக்யூரிட்டி இருக்கு, அதுதான் உங்க மூளையை தூங்க வைக்கிற ஒரு ஸ்லோ பாய்சன். ஒரு விஷயத்த நல்லா நோட் பண்ணுங்களேன். நீங்க 5 years ஒரே ஜாப்ல ஒரே சீட்ல உட்காந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு வச்சுப்போம். நீங்க நினைக்கிறீங்க உங்களுக்கு 5 years எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குன்னு, ஆனா உண்மை என்னன்னா உங்களுக்கு 1 year எக்ஸ்பீரியன்ஸ் தான் இருக்கு. அதை நீங்க 5 years திரும்ப திரும்ப ரிப்பீட் பண்ணிட்டே இருக்கீங்க. வெளியில உலகத்தை பாருங்க. உலகம் இப்போ ஏஐ வேகத்துல ராக்கெட் மாதிரி போயிட்டு இருக்கு. ஆனா உங்க ஸ்கில் இன்னும் 5 yearsக்கு முன்னாடி இருந்த மாதிரியே தான் இருக்கு. ஒருவேளை இன்னைக்கு அந்த கம்பெனி க்ளோஸ் ஆனா உங்களுக்கு வேற லெவல்ல ஒர்க் பண்ண தகுதி இருக்கா? இதுதான் ஸ்டேபிள் ஜாப் தர முதல் ரிஸ்க். நெக்ஸ்ட் எக்கானமிக் சைட பார்த்தோம்னா, இது ஒரு லீனியர் இன்கம். உங்க சேலரி வருஷத்துக்கு 8% ஏறுதுன்னா நீங்க சந்தோஷப்படுவீங்க. வருஷத்துக்கு 12% ஏறுது. 2015ல 1 லிட்டர் பெட்ரோல் எவ்வளவு இருந்துச்சு ஞாபகம் இருக்கா? கிட்டத்தட்ட 65 ரூபாய். இன்னைக்கு 26ல அதே 110 ரூபாவா தாண்டி போயிடுச்சு. பெட்ரோல் விலை மட்டும் 80% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஆனா உங்க சேலரி 3 times இன்க்ரீஸ் ஆயிருக்கா? இல்லைன்னா நீங்க மெல்ல மெல்ல பாவர்ட்டியை நோக்கி போயிட்டு இருக்கீங்கன்னு அர்த்தம். இந்த பொறியில இருந்து தப்பிக்க சில அல்டிமேட்ஸ் ரெமெடிஸ் இருக்கு. இப்ப ப்ராப்ளம் என்னன்னு நமக்கு புரிஞ்சிருச்சு. இதுல இருந்து தப்பிக்க உங்களுக்கு 4 கோல்டன் ரெமெடிஸ் நான் சொல்ல போறேன். இதை சரியா பண்ணா நீங்க அந்த ரேட் ரேஸ்ல இருந்து வின்னரா வெளியே வரலாம். நம்ம ஊர்ல சேலரி வந்த உடனே மத்தவங்களுக்கு கொடுக்க வேண்டிய பணத்தை கொடுத்துட்டு கடைசியா மிச்சம் இருந்தா சேமிப்போம். திஸ் இஸ் கம்ப்ளீட்லி ராங். சேலரி வந்த உடனே முதல் வேலையா உங்க எதிர்காலத்துக்காக 20% பணத்தை எடுத்து மியூச்சுவல் ஃபண்டு அப்படி இல்லைன்னா எஸ்ஐபில போட்டுருங்க. மிச்சம் இருக்க அந்த 80%ல மட்டும்தான் உங்க வாழ்க்கை ஓடணும். எக்ஸ்பென்ஸ் பண்ணிட்டு மிச்சத்தை சேமிக்காதீங்க. சேமிச்சது போக மிச்சத்தை மட்டும் செலவு பண்ணுங்க. உங்க ஜாப் கொடுக்குற சேஃப்டியை நம்பாதீங்க. ஒவ்வொரு 6 monthsக்கும் ஒரு முறை புது டெக்னிக்கல் அல்லது பினான்சியல் ஸ்கில் கத்துக்கோங்க. உங்க கம்பெனி உங்களை விட்டு போனாலும் மற்ற கம்பெனிஸ் உங்களை தேடி வரணும். அந்த அளவுக்கு நீங்க கேப்பபிளா இருக்கணும், ஒரு அசட்டா இருக்கணும். உங்க ஸ்கில் தான் உங்களோட உண்மையான அசட். ஒரே ஒரு இன்கம் சோர்ஸை நம்பி இருக்காதீங்க. அது அந்த காலம். இந்த காலத்துல இது ரொம்ப டேஞ்சரஸ். உங்க ஃபுல் டைம் ஜாபுக்கு அப்புறம் ஒரு நாளைக்கு 2 hours ஸ்பெண்ட் பண்ணி ஒரு சைட் பிசினஸ் அப்படி இல்ல ஃப்ரீலான்சிங் மூலமா ஒரு செகண்டரி இன்கம் உருவாக்குங்க. உங்க சேலரி உங்க
நீட்ஸை கவனிச்சுக்கும். ஆனா இந்த சைடு இன்கம் தான் உங்களை வெல்த்தியா மாத்தும். பணத்தை சேர்த்து வைக்காதீங்க, அதை அசட்டா மாத்துங்க. பணமா வச்சிருந்தா இன்ஃபிளேஷன் அதை சாப்பிட்றோம். ஆனா அதை ஈக்விட்டி, கோல்டு இல்ல ரியல் எஸ்டேட்டா மாத்தினீங்கன்னா அந்த பணம் வளர்ந்துட்டே இருக்கும். உங்க பணத்தை வேலைக்கு அனுப்புங்க, உங்க லாபத்தை அது கொண்டு வரணும். அதாவது வாரன் பஃபன் சொன்ன மாதிரி நீங்க தூங்கும் போது உங்க பணம் உங்களுக்காக ஏர்ன் பண்ணணும். அதுதான் காம்பவுண்டிங் இன்ட்ரெஸ்ட். நீங்க அந்த வேலையை செய்யலைன்னா நீங்க கடைசி வரையும் வேலை செஞ்சுட்டே இருக்க வேண்டியதுதான். ஒரு 10,000 ரூபாய இன்னைக்கு நீங்க கரெக்டா இன்வெஸ்ட் பண்ணா அது 15 வருஷம் அப்புறம் பெரிய அமௌண்ட்டா மாறும்னு கால்குலேட் பண்ணி பாருங்க. இது ஒரு மேஜிக் மாதிரி க்ரோ ஆகும். உங்க சேலரிய ஒரு டூலா யூஸ் பண்ணி அந்த காம்பவுண்டிங் இன்ட்ரெஸ்ட் மேஜிக்கை ஸ்டார்ட் பண்ணுங்க. ஆரம்பத்துல அது சின்ன செடி மாதிரி தான் இருக்கும், ஆனா போக போக பெரிய ஆலமரம் மாதிரி வளர்ந்துடும். ஃபைனலா ஒரு விஷயம், செக்யூரிட்டிங்கிறது ஒரு இல்யூஷன். ரியல் செக்யூரிட்டி உங்க இன்வெஸ்ட்மெண்ட்லயும் உங்க ஸ்கில்லயும் தான் இருக்கு. உங்க சேலரி ஒரு சீட் மணியா பாருங்க, அதை வச்சு ஒரு ஸ்ட்ராங் ஃபினான்ஷியல் ஃபவுண்டேஷன் பில்ட் பண்ணுங்க. வாழ்க்கை ஃபுல்லா வெறும் ஒரு மந்த்லி சேலரிக்காக மட்டும் ஓடிட்டே இருக்காதீங்க. ஒரு வெல்த் கிரியேட்டரா மாறுங்க. உங்க கையை விட்டு போன நேரத்தையும் பணத்தையும் யாராலையும் திரும்ப தர முடியாது. ஆனா நீங்க இப்ப எடுக்க போற அந்த முடிவு உங்க வாழ்க்கையே மாத்தும். உண்மையிலே இதோட டார்க் பார்ட் என்ன தெரியுமா? அந்த ஜாப் நாளைக்கே போலாம். அதாவது அவங்க தங்களோட ஃப்ரீடம் பாதுகாக்கிறதுக்காக அவங்க செக்யூரிட்டியை ட்ரேட் பண்ணல. அவங்களோட சுதந்திரத்தை பாதுகாப்போட ஒரு மாயைக்காக ட்ரேட் பண்ணியிருக்காங்க. இதுதான் உலகத்திலே இருக்க ரொம்ப மோசமான டீல். 2026ல நிஜமாவே த்ரைவிங்கா இருக்கவங்க யார் தெரியுங்களா? ஒரு பெரிய கம்பெனில பெஸ்ட் ஜாப்ல இருக்கவங்க கிடையாது. எந்த நிமிஷம் அந்த நான் வேலையை விட்டு போயிடுவேன் அப்படின்னு யார் தயாரா இருக்காங்களோ அவங்க தான். அவங்க கிட்ட போதுமான ஆல்டர்னேட்டிவ் இன்கம் இருக்கும், போதுமான சேவிங் இருக்கும், எங்க போகணும் அப்படின்ற பிளானிங் இருக்கும், எங்கவும் போலாம் அப்படின்ற ஒரு ஸ்கில் இருக்கும். அதனால எந்த ஒரு சிம்பிள் எம்ப்ளாயராலும் அவங்கள மிரட்ட முடியாது. அந்த சைக்கலாஜிக்கல் ஃப்ரீடம் இருக்கு பாருங்க, அது உங்களோட எல்லாத்தையுமே மாத்திடும். நீங்க வேலைக்கு எப்படி போறீங்க, எப்படி நெகோஷியேட் பண்றீங்க, உங்களோட ஃபியூச்சரை பத்தி எப்படி யோசிக்கிறீங்கன்னு மொத்தமாவே மாத்திடும். சரி சரி, இது வரைக்கும் எதெல்லாம் ஒர்க் அவுட் ஆகாதுன்னு சொன்னேன். இப்போ எதெல்லாம் நிஜமா ஒர்க் அவுட் ஆகும்னு சொல்றேன். 2026ல உண்மையான பினான்சியல் செக்யூரிட்டி என்னன்னு உங்களுக்கு தெரியுமா? ஒரு விஷயத்தை தெளிவா புரிஞ்சுக்கணும். உங்க வேலையை நாளைக்கே குவிட் பண்ணுங்க அப்படின்னு நான் சொல்லல. ஜாப் இருந்தா அதை கவனமா பாத்துக்குங்க. ஏன்னா நீங்க அடுத்த கட்டத்தை பில்டு பண்ற வரைக்கும் அதுதான் உங்களுக்கு இன்கம். ஆனா அந்த ஒரு ஜாபை ஒரு இன்ஜின் மாதிரி ட்ரீட் பண்ணுங்க. ஆனா அது மட்டும்தான் உங்களோட ஒரே ஒரு இன்ஜினா இருக்கக்கூடாது. ஃப்ரீலான்சிங், கன்சல்டிங் இப்படி ஆல்ரெடி உங்ககிட்ட இருக்க ஸ்கில்ஸை மற்றவங்களுக்கு சேல் பண்ணுங்க. கண்டென்ட் கிரியேட் பண்ணுங்க. ஒரு சின்ன ப்ராஜெக்ட் பில்ட் பண்ணுங்க. அதோட கோல் என்னன்னா உங்க சேலரிய ரீப்ளேஸ் பண்றது இல்ல. எந்த ஒரு எம்ப்ளாயரையும் கம்ப்ளீட்டா ரிலை பண்ணி இருக்காம உங்களுக்கு ஒரு சோர்ஸ் தேவை. மாசம் 500 ருபீஸோ இல்ல 10,000 ருபீஸோ தனியா வந்தா கூட அது உங்களோட சைக்காலஜி ஆப்ஷன்ஸுக்கு ஒரு பெரிய பலத்தை கொடுக்கும். ஒவ்வொரு 6 மாசத்துக்கும் ஒரு முறை நீங்களே ஆடிட் பண்ணுங்க. நான் வச்சிருக்க ஸ்கில்ஸ் இன்னைக்கு மார்க்கெட்ல வேல்யூபிளா இருக்கா இல்ல வேல்யூ குறையுதா அப்படின்னு கேட்டுக்கோங்க. இன்னைக்கு ஜாப் போஸ்டிங் எடுத்து பாருங்க. 2 வருஷம் முன்னாடி இல்லாத என்னென்ன புது விஷயங்கள்லாம் கம்பெனி அதிகமா பே பண்றாங்க. அந்த ஸ்கில்ஸை கத்துக்குங்க. ஒரு நாளைக்கு ஒண்ணு இல்ல 2 மணி நேரம் டெலிபரேட் லேர்னிங் பண்ணுங்க. அது நீங்க நினைக்கிறத விட ரொம்ப வேகமா காம்பவுண்டிங் பண்ணும். நிறைய பேர் நெட்வொர்க்கிங் அப்படின்னு சொன்னாலே அது ஏதோ தப்பான காரியம் மாதிரி நினைக்கிறாங்க. ஆனா ஒரு லே ஆஃப் வரும்போது அதுல இருந்து வேகமா ரெக்கவர் ஆகுறவங்க யார் தெரியுமா? ரொம்ப டேலண்டா இருக்கவங்க கிடையாது, ரொம்ப கான்டாக்ட்ஸ் வச்சிருக்கவங்க தான். இண்டஸ்ட்ரியில ஒரு 300 பேர் தெரிஞ்ச ஒருத்தருக்கு அடுத்த ஜாப் 6 வாரத்துல கிடைச்சிடும். ஆனா நெட்வொர்க்கே இல்லாத ஒருத்தருக்கு 9 மாசம் ஆகும். அதனால உதவி தேவைப்படுறதுக்கு முன்னாடி உங்க நெட்வொர்க்கை பில்ட் பண்ணுங்க. லைஃப் ஸ்டைல் இன்ஃபிளேஷன்ல நீங்க செலவு பண்ற ஒவ்வொரு ரூபாயும் உங்க முதலாளி கிட்ட நீங்க அடமானம் வைக்கிற மாதிரி. தேவையில்லாத ஒவ்வொரு சப்ஸ்கிரிப்ஷனும், நீங்க கேஷுவலா எடுத்துக்கிட்ட ஒவ்வொரு பேமெண்ட்டும் உங்களை அறியாமலே உங்களை சுத்தி கட்டுற சங்கிலி. உங்க லைஃப் ஸ்டைல் காஸ்ட்லி ஆக ஆக உங்களோட ஃப்ரீடம் குறைஞ்சிக்கிட்டே போகும். லீனா இருக்கிறது அதாவது குறைச்சு செலவு பண்றது பாவர்ட்டி கிடையாது. அது உங்களோட ஆப்ஷன்ஸை மார்க்கெட்ல இருந்து திரும்ப வாங்குற ஒரு யுக்தி. இது ஒரு சீரியஸான கான்செப்ட். உங்ககிட்ட இருக்க சேவிங்ஸ், பாசிவ் இன்கம் போதுமான அளவு இருக்கணும். அதாவது பேட் எம்ப்ளாயர், ஒரு டாக்ஸிக் சிச்சுவேஷன்ல இல்ல ஒரு டெட் அண்ட் கரியர்ல இருந்து நீங்க எந்த பயமும் இல்லாம பதட்டமும் இல்லாம குட் பை சொல்லிட்டு வெளியே வரலாம். நீங்க ரிச் ஆகணும்னு அவசியம் இல்லை. ஆனா அடுத்த மூவ் என்னவா இருக்கணும்னு நீங்களே முடிவெடுக்கிற அளவுக்கு உங்ககிட்ட ரன்வே இருக்கணும். அதான் உண்மையான சுதந்திரம். கடைசியா ஒரு விஷயம், இந்த மாதிரி ராக்கெட் வேகத்துல மாறுற இந்த உலகத்துல ஏஐ மொத்த இண்டஸ்ட்ரியையும் ரீஷேப் பண்ற இந்த டைம்ல கம்பெனி லாயல்ட்டி அப்படிங்கிறது பழைய காலத்து கதையா மாறிடுச்சுங்க.
ஷெல்ஃப் லைஃப் குறைஞ்சிட்டே போகுது. இதுல இருக்கிற ரொம்ப ரிஸ்கியான விஷயம் என்ன தெரியுமா? எதையும் பண்ணாம அப்படியே நின்ன இடத்துல நிக்கிறது தான். உங்களோட மொத்த ஃபினான்ஷியல் லைஃப்பையும் ஒரே ஒரு முதலாளி கிட்ட குடுத்துட்டு, அவங்க எப்பவும் காஸ்ட் கட்ட பண்ண மாட்டாங்கன்னு நீங்களே நம்பி உட்கார்ந்துட்டு இருக்கிறது உலகத்திலேயே பெரிய ரிஸ்க். 2026ல ரியல் செக்யூரிட்டி என்னன்னா, அது உங்களோட ஆப்ஷனாலிட்டி, மல்டிபிள் ஸ்ட்ரீம்ஸ், டிரான்ஸ்ஃபரபிள் ஸ்கில்ஸ். அது நெறைய டோர்ஸ் உங்களுக்காக திறந்து விடும். உங்களுக்கு நெறைய ஆப்ஷன்ஸ குடுக்கும். இது ஆண்டர்பிரினருக்கு மட்டும் இல்ல, இன்வெஸ்ட்மென்ட்க்கு மட்டும் இல்ல. இது நீங்க ஒரு ஜாப ரொம்ப லைக் பண்ணாலும், இல்ல நீங்க இப்போதைக்கு எங்கேயும் போக போறதுனாலும் சரி, இத இந்த வாரமே ஸ்டார்ட் பண்ணுங்க. ஏன்னா இந்த கேள்வி உங்ககிட்ட ஒரு நல்ல வேலை இருக்கா அப்படின்னு இல்ல. நிஜமான கேள்வி என்னன்னா, ஒரு வேலை வர ஞாயிற்றுக்கிழமை அந்த வேலை போயிடுச்சுன்னா, உங்க லைஃப் என்ன ஆகும்ன்றது தான். இந்த கேள்விக்கான பதில் உங்க பயமுறுத்துச்சுன்னா நல்லது. ஏன்னா அந்த பயம் தான் நிஜமா ஏதாவது ஒரு விஷயத்த ஆரம்பிக்கிறதுக்கான முதல் படி. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஒவ்வொரு வாரமும் ஃபினான்ஷியல் ரெசிலியன்ஸ் பத்தி பிராக்டிகலா வீடியோல பார்ப்போம். கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இப்போ உங்களுக்கு எத்தனை இன்கம் ஸ்ட்ரீம்ஸ் இருக்கு? 1, 2 இல்ல 0வா? தப்பா நினைக்காதீங்க. நானும் 0ல இருந்து தாங்க ஸ்டார்ட் பண்ணேன். அடுத்த வீடியோல நிறைய பேசலாம். என் பேர் கண்ணன். நன்றி.